Question number 28. අංශුවක් තිරසට 30 degree කෝණයක් සාදමින් 320 meter second -1 ප්‍රවේගයෙන් ඉහළට ප්‍රක්ෂේපණය කරලා එයට උපරිම උසතෙක් ළඟා වීමට ගතවන කාලයත් එහි තිරස් පරාසයත් සොයන්නේ. එහෙම ප්‍රවේගයෙන් ලබාගත හැකි උපරිම තිරස් පරාසය කවරද? මේ සඳහා ප්‍රක්ෂිප්තයේ තිරසට ஆனத்துக்கு கொண்டு இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் 320 மீட்டர் செகண்ட் -1 ஓட 30 டிகிரி கோணம் சரியா இது போய் உழுகுதுன்னு வைங்க கேள்வி கட்டிக்கிறாங்க வந்து இந்த ரேஞ்சை கட்டிக்கிறாங்க இந்த மேக்ஸிமம் ஹைட்டை கட்டிருக்கிறாங்க அடுத்தது இந்த ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னால் எந்த வெலோசிட்டியோட இதே வெலோசிட்டியோட மேக்ஸிமம் ரேஞ்ச் எடுக்கணும்னா என்ன கோணத்தில் வீசணும் எவ்வளோ தூரம் அது போகும்னு 4 கல் வெட்டி சரியா ப்ரொஜெக்டைலில் பொறுத்த மட்டும் சரியா சில நேரம் நாங்கள் செய்கிற முதல்ல அது வெளியே தெரியாது ப்ரொஜெக்டைல் மக்கள் செஞ்சாங்க செஞ்சுக்கிறோமே ரைட் ப்ரொஜெக்டைலை பொறுத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைகள் இந்த ப்ரொஜெக்டைல் அதாவது எரியம்ன்றது வந்து 2 வேலை செய்யும் எரியத்தில் 2 வேலை நடக்குது ஒன்று மேலேயும் போகுது அடுத்து இங்கால போகுது சரி அப்போ எக்ஸ் திசை y திசை ரெண்டையுமே நாங்கள் இது பண்ணுறதுனால ரைட் இதுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து 2D மோஷன் இருபரிமாண என்னது இயக்கம் சரி 2 டைமென்ஷனல் மோஷன் சரி அப்போ இதில் வந்து எக்ஸுங்கிற டிரெக்ஷன்லையும் ஒய்ங்கிற டிரெக்ஷன்லையும் வந்து என்ன செய்யுது ஒரு மோஷன் இருக்கு அப்போ y டிரெக்ஷனில் இந்த ஆப்ஜெக்டை கொண்டு போனதுக்கும் எக்ஸிஸில் வந்து இந்த ஆப்ஜெக்டை கொண்டு போகிறதுக்கும் காரணமான ஆக்கள் இருக்கும் சரி ரைட் அந்த காரணமான ஆக்கள் தான் யாரு இந்த வேகத்தில் இந்த வெலோசிட்டியோட வெர்டிக்கல் கம்போனன்ட் நிலைக்குத்து கூறு சரிதானே அடுத்தது horizontal component கிடைக்கூறு வந்து கிடையா கொண்டு போகும் வெர்டிக்கல் இது வந்து கம்போனன்ட் வந்து மேலே தூக்கிட்டு போகும் சரி ரெண்டும் ஒரே டைம் நடக்கிறதுனால ரெண்டுக்கு நடுவில் போகும் சரி இந்த வெர்டிக்கல் கம்போனன்ட் வந்து கிராவிடேஷனல் அக்சலரேஷன் இன்ஃப்ளூயன்ஸோட இருக்கிறதுனால அதில் முழு தாக்கமும் இருக்கிறதுனால இது குறைஞ்சி டொப்பு போல 0 ஆகி மர திருப்பி கூடி வரும் ஆனால் இந்த டிரெக்ஷனில் ஜிக்குரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்றதுனால என்ன செய்யும் கண்டினியூஸாக இந்த வெலோசிட்டியில கம்போனன்ட் வந்து சேஞ்ச் ஆகாது கடைசி வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கு சரியா சொல்ல விளங்கினா இப்போ இதில் நம்ம அவ்வளோதான் இதில் விளங்குறதுக்கு இருக்குது அடுத்த கேள்வி வந்து சும்மா அந்த இதே ப்ரொஜெக்ட் கொஸ்டின் கேட்டு சரியா இந்த இடத்துல வந்து வெர்டிக்கல் கம்போனன்ட் என்ன 320 sin 30 இது வந்து 320 cos 30 சரிதானே அப்போ இதில் இது வந்து என்ன இது ஹாஃப் சொல்லி சொன்னால் 180 மீட்டர் செகண்ட் -1 இது வந்து 183 மீட்டர் செகண்ட் -1 ஆமாம் 160 ஏன் சொல்லு 160 சரிதானே அப்போ வெர்டிக்கல் ஹைட் வந்து மேக்ஸிமம் ஹைட்டை காண்றதுக்கு இவர் போய் 0 ஆகிற கட்டத்தை பற்றி யோசிக்கணும் சரிதானே இந்த வெர்டிக்கல் கம்போனன்ட் வந்து குறைஞ்சி போய் 0 ஆகுது சரியா அப்போ இந்த வெர்டிக்கல் கம்போனன்ட் மேலே வெதுக்கிட வர மாதிரி கதை சரி அப்போ 0 ஆகிறதுக்கு என்ன நடந்துருக்கு ஹைட்டு பார்க்கணும் v squared is equal to u squared plus 2as இதில் v squared எவ்வளோ 0 ஈக்குவேஷனை மேலே யூஸ் பண்ணுவோம் u squared 160 minus 2 into 10 into h சரி அப்போ இது 20 ன்னு சொன்னால் h is equal to 18 வருது 8 meters சரிதானே 20 8 meters வருது அடுத்தது range
இந்த ரேஞ்சை காண்றதுக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஈக்குவேஷன் வந்து S is equal to UTங்கிற ஈக்குவேஷன். ஏன் UT யூஸ் பண்ணேன் ப்ளஸ் ஹாஃப் AT ஸ்கொயர்டில் ஏங்கிறது 0. அதால் அந்த கம்போனன்ட் வராது, அந்த பகுதி அப்படியே வராது. சரி, S is equal to UT அல்லது வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் நேரம். sorry U square. அப்போ 8 into 160. சரியா? இவ்வளோ மீட்டர் கண்டுபிடிங்க. ஹாரிசான்டல் ரேஞ்ச் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொன்னால் U தெரியணும், T தெரியும். இங்கே உங்களுக்கு U தெரியும், சரியா? T தெரியும். அப்போ T ஃபைன் பண்ணும். சரி, E is equal to U plus AT ல U V எவ்வளவு 0. மேலே வரைக்கும் போகிறது பார்ப்போம். நான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகிறது பார்ப்போம். சரி, U வந்து 0, சரி V வந்து 0, U வந்து 160 minus 10 into T. ஆகவே T வந்து 160 16 செகண்ட் வருது. சரி, அப்போ இவடத்துல இருந்து இவடத்தை போகிறதுக்கு 16 செகண்ட் சொன்னால் இங்கேருந்து இங்கே வரதுக்கு அதே 16 செகண்ட் ரிப்பீட் ஃபுல் டோட்டல். அப்போ இவர் இங்கேருந்து இங்கே போகிறது தானே ஹாரிசான்டல் ரேஞ்சுங்கிறது, சரிதானே? கிடைவீச்சுங்கிறது வந்து இங்கேருந்து இங்கே போகிறது. சரி, அப்போ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுங்கிறத தான் நீங்கள் போடணுமே ஒழிய ஹாஃபும் போடக்கூடாது. அப்போ இவடத்துக்கு எவ்வளோ நேரம் பேத்திக்குது 32 செகண்ட்ஸ் பேத்திக்குது. அப்போ 160 √3 into 32 seconds. இது என்ன ஆன்சரோ அவ்வளோ மீட்டர். அதில் கேள்வி வேறு ஒன்று கட்டிக்கிறேன் பாருங்க. ஏட்ட உப்பரிம உசத்தை லங்காவீமட்ட கத்தவன காலு அவன் கட்டிக்கிற எடுத்தேன். மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு எடுத்த டைம் தான் கட்டிக்கிறேன். ரெண்டாவது இது கேட்கல, இது அவன் கேட்கல. சரியா? அடுத்தது கட்டிக்கிறான் வந்து லங்காவீமட்ட கத்தவன காலு திரஸ், அந்த டைமில் திரஸ் ரேஞ்ச் கிடைவீச்சு வந்து கேட்டிருக்கிறான் வந்து என்னது அந்த ஹைட்டை ரீச் பண்ணும்போது. அப்போ R/2. சரி, அப்போ நாங்கள் 32 செகண்ட்ஸுக்கு பார்க்க தேவையில்லை, 16 செகண்ட்ஸுக்கு பார்த்தா சரி. சரி, அடுத்தது வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் எடுக்கணும்னு சொன்னால் எவ்வளவு கோணத்தோட வீசணும், எவ்வளோட வீசணும் 45 டிகிரியோட வீசணும். 45 டிகிரி தான் வந்து குறிப்பிட்ட ஒரு வேகத்துக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வெலோசிட்டிக்கு வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி சொன்னேன். 45 டிகிரியில் அதை வீசும். சரி, அதால் நார்மலாக வந்து இந்த இதுகள் வீசும்போது குண்டுகள் பெரிய போக்குள்ள என்னது இது குண்டுண்டா இது என்னது இந்த சுடுற நேரத்தில் அந்த இது பெரிய காலத்துவக்கம் நம்ம வெறிச்சு அடிக்கிற அந்த இது குண்டு வீசும். அந்த இதெல்லாம் வீசப்போ போல் அந்த 45 டிகிரியில் வீசும். வீசினா மேக்ஸிமம் ரேஞ்ச் எடுக்கு. அவ்வளோங்க, அது எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு யுத்தம் நடக்க போக்குள்ளெல்லாம் நல்ல தூரத்தில் இருக்கிற ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் ஒரே டைமில் நிறைய அம்பு அனுப்பி அட்டாக் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால் அந்த காலத்தில் 45 டிகிரிலாம் ஊட்டிப்பாங்க. ஊட்டிப்பாங்க. சரி, 45 டிகிரிலாம் ஊட்டிப்பேன். எப்படி 90 டிகிரியில் ஊட்டிக்க மாட்டாங்க. சரி, ரைட், 45 டிகிரிலாம் ஊட்டிப்பாங்க. 45 டிகிரியில் விட்டு அது வாட்டில் வைத்து வேலையை காட்டிட்டு வராது, வேலையை காட்டும். சரியா? அதே மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ இந்த பட்ஷொட் வீசுறது, டிஸ்க் வீசுறது, இப்போ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மீன் நடக்கும் எப்பயுமே சொல்கிறேன் 45 டிகிரியில் வீசுங்க. இது வேலை ஒன்றும் விளங்கரில் 45 டிகிரியில் எடுத்து வீசணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு 45 டிகிரியில் வீசணுமான்னு சொல்லி போட்டு
வீசும் சில 30ல வீசும் 20ல வீசும் அதுக்கேற்ற ரேஞ்ச் தான் கிடைக்கும் சரியோ இப்போ சிலது யோசிக்கிற வந்து 45 டிகிரிக்கு அவ்வளோ வரும் 60ல வீசுனா அவ்வளோ வரும் கூட 60ல பிடிச்சி வீசு சரியா அறிவிட்ட சொல்லித்தரத கேட்கணுமே சரிதானே 45 டிகிரியில் வீசினாலும் இவ்வளோ வரும் 60ல ஐ கேன் டூ இட் நோ அப்படின்ட்டு வீசுற 60ல தூக்கி வீசினா அந்த 45 டிகிரியோட ரேஞ்ச் குறவாக தான் கிடைக்கும் சரியா இது பூரா வீச போல பிசிக்ஸ் எல்லாம் யோசிக்கணும் அதுக்காக ஓவரா யோசிக்கவும் பண்ணாது அவன் சொல்ற டைமுக்குள்ள வீசவும் வேணும் சரி இது நம்மளா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் 45 டிகிரி வருகுதான்ற போல நீ போ அங்கேருந்து அனுப்பி விட்டுருவோம் சரியா அந்த நிலைமை நீக்கப்படாத இது பண்ணி வீசும் அதே மாதிரி தான் இந்த கிரிக்கெட் சரி ஃபுட்பால் விளையாடுறாக்களுக்கு ஃபுட்பால் விளையாடுறாளுக்கு வந்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறோம்னு தான் அவனோட ரேஞ்ச் சரி என்ன வெலோசிட்டியில் இப்போ நம்ம அடித்தோம்னு சொல்லி சொன்னால் எந்த டிகிரியில் அடித்த கோல் போஸ்ட்டை பட்டும் படாமலும் உள்ளுக்கு போகும் ஏன்னா கோலில் ஒரு கீப்பர் இருக்குது கீப்பர் ஹைட்டை விட மேலால் வீசி அடித்தா தான் வந்து என்ன செய்யலாம் ஆளுக்கு கோல் அடிக்கும் சரி அப்போ அந்த கீப்பர் ஹைட்டை வந்து சரியாக மெஷர் பண்ணி அந்த ஹைட்டுக்கு மேலால் வைத்து உழவும் வேண்டும் அவன் பாஞ்சா அவனோட கையில் படவும் படாது அப்படி இப்படி பேச்சு செங்குத்தா ஒழுங்குச்சுன்னு சொன்னால் அவனுக்கு அந்த கோலை ஷோர் பண்ணிக்கொள்ளலாம் இது எல்லாத்தையும் யோசிச்சு அடிக்கிற பிளேயர்ஸ் இருக்கிறான் சரி கிரிக்கெட் மேட்ச்லேயும் அப்படி தான் கிரிக்கெட்லேயும் அப்படி தான் நம்ம நாட்டுற டீமில் வந்து ஃபிசிக்ஸுங்கிற சுத்தமாக இல்லை சரிதானே நல்ல அவ்வளோ ஆணத்தையும் வச்சு அடிப்பான் வந்து 60 டிகிரியில் அடிப்பான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அடித்தாலும் போய்த்து அந்த பவுண்டரி லைனில் முன்னால் பம்ப் பண்ணி தான் அங்கே இருக்கும் நம்மளோட பிளேயர்ஸ் வந்து 6 அடிக்கிற சரிக்கு வரும் சரியான கஷ்டம் சரி ஆனால் அதுக்குன்னு சில பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அவங்களாம் 6 அடிக்கிறது வந்து மிச்சம் சிம்பிளாக அடிப்பாங்க சும்மா இப்படி கலரை விட்டுருவான் 6 பேர்த்து ஸ்ரீலங்காவில் முந்தி அப்படி பிளேயர்ஸ் இருந்தாங்க சிம்பிளாக 6 அடிப்பாங்க விளங்கி சார் ரைட் சில பிளேயர்ஸ் இருக்கிறாங்க வந்து அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சில பிளேயர்ஸ் இருக்கிறாங்க வந்து இப்போ அப்படி பிளேயர்ஸ் இல்லை இப்போ விற்கிறோம் எல்லாரும் வந்து இது உஜார் இல்லாத கேஸ் கிடையாது முந்தி நல்ல உஜாரான கேஸ் இருக்குது இப்போ நம்ம நாட்டில் ஒரு பிளேயர் வந்து அரவிந்த் அடி சில்வான்னு சொல்லி நிறைய பேருக்கு அப்படி ஒரு ஆள் இருந்தே தெரியாமல் சரி அரவிந்த் அடி சில்வா வந்து உலகத்திலேயே ஆக பாரமான பெட் யூஸ் பண்ணுற 2 பிளேயர்ஸ் இருந்தாங்க அவங்க 2 பேரும் பெட் வந்து சரியான பாரம் பெட்டோட பாரம் கூட அதை ஹேண்டில் பண்ண இயலுமாக இருந்தால் சரிதானே போலுக்கு பெட் வந்து வைப்ரேட் பண்ணாது ஏன்னா அது பாரம் கூட அந்த போல் வந்து மோதுற நேரத்தில் இந்த உந்த மாற்றம் எல்லாம் படித்தோமே பழைய மொமெண்டம் சேஞ்ச் இந்த போல் வந்து மோத போக்குள்ள வந்து பெட் பாரம் குறைவாக இருந்தால் பெட் கொஞ்சம் பின்னுக்கு போய்த்து தான் அதை இது பண்ணும் அதை தாங்கி பிடிக்கும் பெட் பாரமாக இருந்துச்சுன்னா அந்த பாரமே என்ன செய்யும் அதை குயிக்காக பஃபர் பண்ணும் சரியா 2 பிளேயர்ஸ் ஒன்று வந்து அரவிந்த் அடி சில்வா அடுத்து சச்சின் டெண்டுல்கர் அவங்க 2 பேரும் பெட் பார் சரியா ஆனால் 2 பேரும் நல்ல பிளேயர்ஸ் அரவிந்த் அடி சில்வா இப்படி கிண்டி விட்டா 6 பேர் சரியா நம்மளோட கிண்டி விட்டா கையில் அம்பு இப்போ உள்ளது சரியா ரைட் அப்போ இப்போ இது எல்லாத்துலேயும் வந்து அந்த அந்த அது தெரிஞ்சிக்கணும் அது இருக்குது ஒரு பட்ச பீஸ் இருந்தாலும் தெரிஞ்சிக்கணும் சரி ஒரு மாங்காய் கல்லடிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும்ல சீரியஸா மாங்காய்க்கு கல் அடிக்க போக்குள்ள வந்து மாங்காயோட வெலோசிட்டி நமக்கு தெரிஞ்சுக்கணும் சரி மாங்காயோட அந்த பொசிஷன் தெரிஞ்சுக்கணும் சரி நம்ம வீசுகிற இடம் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சரியாக மாங்காய் கூட்டி பார்த்து மாங்காய்க்கு நேராக வீசும் சரியா வீசுகிற எல்லாம் மாங்காய் கீழே ஆம்போம் ஏன் மாங்காவை குறி பார்த்து வீசுன்னு மாங்காவை பிக்கணும்னு சொன்னால் மாங்காய்க்கு மேலே இருக்கிற ஏதாவது ஒன்று குறி பார்த்து வீசணும் அப்போ தான் அது போகிற வழியில் அந்த ப்ரொஜெக்டைலுக்கு இப்படி கொஞ்சம் இறங்கி சரியாக மாங்காயில் அடிக்கும் அதுவும் மாங்காய் வந்து உடஞ்ச மாங்காய் தேவைன்னா தான் அது மாங்காய் பிக்கிறது மாங்காய் காம்பில் அடிக்கணும்னு சொல்லி சொன்னால் காம்புக்கு மேலே குறி பார்க்கணும் உடனே சரி ஒரு பறவை ஒன்று பறந்து போக்குள்ள அதை வேட்டையாடணும்னு சொல்லாட்டி ஒரு மான் ஓடி போக்குள்ள அது வேட்டையாடணும்டா அந்த மானை எந்த இடத்துல காண்றோமோ அந்த இடத்துல அடிச்சு வேலை இல்லை சரிண்ணே மான் இந்த இவ்வளோ வெலோசிட்டியில் வருதுங்கிறத ஜட்ஜ் பண்ணி கொண்டு மானுக்கு முன்னுக்கு அடிக்கணும் மானுக்கு முன்னுக்கு மான குறி வைக்கிறல மானுக்கு முன்னுக்கு குறி வைக்கணும் அப்போ தான் நம்மளோட அம்பு வைத்து சேர போக்குள்ள மானும் சரியாக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துப்பார் இது நம்மளுக்கு நல்ல அழகாக மானத்தை குறி வச்சு அடிக்கணும் சரிண்ணே அடிச்சு முடிய போல மான் பேத்துரும் அம்பு பின்னால் அம்பு பழைய மான் போனதுக்கு பூரா அம்பு அங்கே போகும் ஜஸ்ட் மிஸ் இல்லை 100% மிஸ்
சரி மிஸ் ஆகணும்னே அடிச்சிடுறது சரி அப்ப அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க இப்போ இந்த இதுகள் எல்லாம் வந்து என்னது நார்மலா இந்த ஷூட்டிங் கேம்ஸ் அதெல்லாம் இருக்குது தானே கேம்ஸ் மட்டும் இல்லை ஷூட்டிங் இப்போ நம்மளை போலீஸுக்கு ஆமிக்கெல்லாம் தேவைப்படுற விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு எல்லாம் வந்து ஷூட் பண்ணுற நேரத்தில் வந்து டார்கெட்டை ஷூட் பண்ணுற நேரம் அது எவ்வளவுக்கு இறங்கும் எவ்வளவுக்கு இது பண்ண எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு எவ்வளவுக்கு இறங்கும்ன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ அவங்க வந்து டார்கெட் பண்ண போகல சரியா டார்கெட்டை வந்து டார்கெட் பண்ண மாட்டான் டார்கெட்டுக்கு முன்னுக்கு பின்னுக்கு அங்கே இங்கே தான் டார்கெட் பண்ணுவேன் அப்போ தான் சரியா போய் டார்கெட் அடிக்கும் சரியோ இதெல்லாம் நமக்கு இதில் கிடைக்கிற அறிவு இது ஃபிசிக்ஸ் நம்மளை சுற்றி உள்ள ஃபிசிக்ஸ் சரியா ரைட் அப்போ இதை வந்து 45 டிகிரியில் நாங்கள் எறிஞ்சோம்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யலாம் மேக்ஸிமம் ரேஞ்ச் எடுக்கலாம் இந்த வெலோசிட்டிக்குரிய மேக்ஸிமம் ரேஞ்ச் அதை விட ரேஞ்ச் எடுக்கலாம் இந்த வெலோசிட்டி அப்போ அதை விட கூட ரேஞ்ச் தேவைன்னா என்ன செய்யணும் அதை விட கூட வகத்தில் வீசணும் அவ்வளோதான் சரிதானே வேற ஒன்றும் செய்யலை மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோ எடுக்கலாம் மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோ வருமுங்கிறத திருப்பி நீங்கள் இதே மாதிரி கால்குலேஷன் செஞ்சு எடுக்கணும் சரியா சரி அதை நான் திருப்பி செஞ்சு காட்டல உங்களுக்கு ஏழுமானதை நான் செய்ய போகல அதனால் அதில் வேல்யூ வந்து 10,240 மீட்டர் வந்து வருது